வாசிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கருத்து ஒப்படைக்கின்ற ராஜா பேச வந்தவர்கள் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை பேசட்டும். அதை கேட்க வந்தவர்கள் உடைய வார்த்தையை தெளிவாய் புரிந்து கொள்ளட்டும். அதுவரைக்கும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டே இருக்க போகிறோம். ஏழைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை நாட்களாக அடைப்பட்ட கதவுகளை கூட இந்த நேரத்தில் திறக்க
கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உள்ளமுடன் உள்ளமுடன் முழு மனமுடன் கேள், அப்பொழுது உன் கதவுகள் திறக்கப்படும். எத்தனையோ நேரங்களில் ஆண்டவரே என் காதல் இறங்கும் பொழுது என்னை ஏங்கிக் கொண்டீர் ராஜா. தனிமையின் பாதையில் நடந்து வரும் பொழுது ஆண்டவரே ஒரு பின்புறத்தை தொட்டு மகனே மகளே கவலைப்படாத நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி என்னை ஆற்றினீர், பேசினீர், பேசுற வார்த்தை கொண்டு பேசினீர் ராஜா. என்னமோ தெரியல ஆண்டவர், உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உடைய அசைவாடுதலை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். உடைய தொழுதலை எண்ணி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ராஜா. உடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரே எந்த ஒரு ஸ்தலமாய் இருந்தாலும் உண்மை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல நீ அசைவாடுவீர் என்பதை நான் நம்புகிறோம். கரங்களை பண்ணி கூட ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார், இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்கள் கரங்களை பற்றி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பவர்கள் கரங்களை கட்டி கூட இயேசுவா நன்றி ராஜா, என் வாழ்க்கையில இருக்கிறேன், உங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். என் பிரச்சனைகளை நீ பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நீ செய்து கொண்டிருக்கிறேன் என்ற விசுவாசத்தை என்பவர்கள் கூட சந்தோஷமாய் நன்றிகளை செலுத்திக் கொண்டிருப்போம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, ஆயுளை நீக்கினாரே, ஜீவனை நீக்கினாரே,
ஆண்டவர் உங்களை ஒரு படி உயர்த்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, வேலை ஸ்தலத்திலே எங்களை ஒரு படி உயர்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களிலே எங்களை ஒரு படி உயர்த்திருக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஒரு படி உயர்த்திருக்கிறேன். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை ஒரு அடி மேலே உயர்த்திருக்கிறேன் என்பவர்கள் சந்தோஷமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய கனிகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். கடந்த உலகத்தை காட்டிலும் ஒரு படி எங்களை உயர்த்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆமென். உங்கரம் நீதி ஆசீர்வதித்து எங்களை கருதி நன்றி ஐயா. உங்கரம் நீதி ஆசீர்வதித்து எங்களை கருதி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உலகத்தை காத்து மகிழ்வை நன்றி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உலகத்தை காத்து மகிழ்வை நன்றி நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வல்லமையிலே பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வல்லமையிலே பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உலகினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உலகினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இருதயங்கள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. இருதயம் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உலகினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உலகினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இந்த வருடத்திலே ஆண்டவர் உங்களுடைய உலகத்தை பாதுகாத்தார். ஆண்டவர் இந்த வருடத்திலே உங்களை நோய்களிலிருந்து மீட்டார் என்பவர்கள் ஒரு சத்தமாய் ஒரு நன்றியை சொல்ல பார்ப்போம். ஆண்டவரே, எங்கள் உடல்களை பாதுகாத்து உமக்கு நன்றி. நோயிலிருந்து விலக்கியே உமக்கு நன்றி. நன்றி. உலகினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணைவானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணைவானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். வருடம் முழுவதும் நாங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி 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 நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள் கூட ஒரு நன்றியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துவோமா? முடிந்தவர்கள் அப்படியே தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து கூட இந்த பாடலை முழுக்க முழு மனதுடன் நீங்க என்ன செய்யுங்க, இந்த பாடலை பாடுங்க. ஏன்னா இந்த
வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க இருக்கிறார் இல்லையா? இனிமேல் தான் வரக்கூடிய நாட்களில் உங்களை பாதுகாக்க இருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கிறவரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உருக்கத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு பாடி பாட வேண்டும். அப்பொழுது அது மிகவும் அருமையாக இருக்கும். அது நமக்கு ஒரு பாக்கியமாக இருக்கும். பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவர் செய்த நன்றிகள், உதவிகள், அவர் உங்களை காப்பாற்றின விதங்கள், நடத்தி கொண்டு வந்த பாதைகள், அறிமுகப்படுத்தின நபர்கள், சொந்தங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்ந்து நன்றிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக என்னமா செய்ய போறேன் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு தோற்கிற பணிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
எண்ணி நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காலத்தில் இடராமல் பார்த்துக் கொண்டு என் பிள்ளைகளை கரங்களில் ஏற்றி கொண்டு என் ஊழியத்தை நீ தாங்கினீர் ராஜா. எங்கள் ஊழியத்தை நீ நடத்தினீர் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, பக்கத்து வீடு அக்கத்து வீடு ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எல்லையில பிரச்சனை வந்தது, மற்ற உறவினர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வந்தது. இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளும் விலக்கி எங்கள் ஊழியத்தை நீ பார்த்து கொண்டு உடலில் ஆண்டவரே இனிகள் வந்தது, நோய்கள் வந்தது, உடலில் ஆண்டவரே சோர்வுகள் வந்தது, சோர்வுகளை நடத்தி கொண்டீர் ஆண்டவரே, அமர்த்தி போட்டீர் ஆண்டவரே. ஒரு விளக்கு கண்ணின் திரியை அணைப்பதை போல எல்லா பிரச்சனைகளையும் அணைத்து எங்கள் ஊழிய பாதைகளை தொடர்ந்து நாங்கள் ஓட என்னுடைய கிருபைகளையும் தயவுகளையும் இந்த கிருபையினால் முடி சூட்டினீராகவே எங்கள் பலவீனத்திலே உங்களுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கியது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாட்சிகளாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு இருக்க எடுத்து பயன்படுத்தணும். இந்த இடத்துல நீர் அசைவாடுங்க, உள்ளங்களிலே நீ பேசுனீர். ஒரு நன்றி. இதுவரை நடத்தினேன், இனிமேலும் நடத்துவேன். எல்லா காலங்களிலும் ஆண்டவரே சத்துவத்தை போஷிப்பேன். தடைகளை உடைத்து ஆண்டவரே என்னை அமர்ந்த தண்ணியில கொண்டு ஞான வேலையும் கருத்தில் படைக்கிறேன். இயேசுவோடு ஜெபிக்கும் செய்வதற்காக சபை அறிவிப்பிற்கு தொடர்ந்து சங்கீத வசனத்திற்கு வாசித்து போதனை படிக்கிறேன். சபை அறிவிப்பு நம்முடைய நியூ இயர் சர்வீஸ் காலையில் 7 மணிலிருந்து 9 மணி வரை நடைபெறும். நமக்கு தொடர்ந்து ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளோட சபை விசுவாசிகள் நிறைய பேர் இந்த நாளில் கலந்து கொள்ளல. ஏன்னா தொடர்ச்சியாக 2-3 சண்டே தொடர்ச்சியாக சர்வீஸ்கள் வந்து கொண்டிருக்கிறது. சண்டே தொடர்ந்து கிறிஸ்துமஸ் நிறைய பேர் ஆலயம் காணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி அனைவருக்கும் கொண்டு போய் சேரும் என்பதை நிச்சயம் நம்புகிறேன். தொடர்ந்து ஆய்வு நடத்துகிற மக்களுக்கு நான் நாம் உபயோகப்படுவதாக நாளிலே வாசிக்க வேண்டிய சங்கீதம் 28வது சங்கீதம் 1 முதல் 9 வரை பக்கம் 686. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீ கேளாதவர் போல மௌனமாயிராதே. நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கைகளை சத்தத்தை கேட்கிறேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லி தங்கள் இதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாய்க்கொள்ளாதீர்கள். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்துக் கொள்வார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தேவரே, தேவரே, ஜனத்தை அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த நாம படுத்துவதாக நாளிலே இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரம் கர்த்தர் நம்மை இந்த முடிவுக்கு வருஷத்தின் முடிவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், பலவீனங்கள், சஞ்சலங்கள், ஆனாலும் அதெல்லாம் தாண்டி வேதாகமத்தில் எசாயா 44:3 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் நம்மை உத்தரமாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். காலமுள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிறேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறேன். காலமுள்ளவன் மேல் ஆண்டவர் எப்போதும் ஒரு வாஞ்சியாக இருக்கிறார். காலம் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும். இதே வார்த்தையை தான் சங்கீதம் 11:4 ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது, அவருடைய இமைகள் நம்மை சோதித்து தருகிறது. 14:2 தேவனை தேடுகிற உணர்வுகள் உண்டோ என்று பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து மனம் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த நம்முடைய விஷயமாத்திரம் சொல்லி அவர்களை நான் வருகிறேன் வரவேற்கிறேன். ஐயாவுடைய பேர் சுசராஜ் அவர்கள் மூவிலேரி பகுதியிலே கமலையில் இருக்கக்கூடிய மூவிலேரி பகுதியிலே அவர் ரெசிடென்ஸ் இருக்கிறது. அவருடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. ஜாய் டிவியில் நிச்சய டிவியில் ஏற்கனவே அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். இப்பொழுது கூட நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செய்திகள் எல்லாம் ஒளிபரப்பையாக கொண்டிருக்கின்றன. அவரை கத்தராவை ஆசீர்வதிப்பார். முன்பதாக ஒரு சில சாட்சிகளை சொல்ல நான் விரும்புகிறேன். கத்தர் அடியனை இன்றைக்கு சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். ஜூன் மாதம் கடைசியில் எனக்கு ஹார்ட் அட்டாக், மைல்டு அட்டாக் வந்தது. கால்களிலே பிளட் ப்ரெஷர் அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு ஒரு 15 நாட்கள் இருந்து பல லட்சங்கள் செலவாகி கர்த்தரை வைத்திருக்கிறார். நான் ஜெபித்தது என்னுடைய குடும்பம் முழுவதும் ஆலயத்தில் இருக்கிற என்னுடைய மகன் ஊழியத்தில் அவன் இன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும் என்று அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். He should preach the word of God to lakhs and lakhs of people. பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ரட்சிக்கப்படணும். அதனுடைய வார்த்தை அவர்கள் இப்பொழுது நம்முடைய ஆலயத்தில் 6 மாத காலமாக செய்தி வாசிப்பு இன்னும் அவர் ஆராதனையில் நல்ல பலப்பட்டு ஆலயம் கர்த்தரை நாம் உயர்த்துவதாக. இன்றைய தினத்தில் நாம் நம்முடைய மத்தியில் இருக்கிற ராஜ் பிஷப் ஐயா அவர்களை வருக என்று என கரவை தட்டி வரவேற்போமா. செய்திக்கு நேராக கடந்து போவோம். ஐயா அவர்கள் நன்றாக செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதாசர், எல்லோரோடும் பழகக்கூடியவர். அவரோடு 3 ஆண்டுகள் நான் பயணித்திருக்கிறேன். அவருக்கென்று ஒரு சிறப்பு உண்டு. அவருடைய மனைவியும் இருக்கிற அவர்களும் பிஷப்பு. இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை ஐயா அவர்கள் வெளிப்படுத்தி மேலே வந்து இதை கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவங்க மத்தியில் இருக்கிற பாஸ்டர் விட்டு ஐயா அவர்கள் என்னோட அவர் பாஸ்டர் மட்டும் பெற்றார்கள். அவர் கூடுவாஞ்சேரி பகுதியில் குறித்து செய்திருந்தார்கள். அவர் பாடல்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த பாடலையும் அதில் உள்ள
வார்த்தைகளுக்கு கர்த்தருடைய தருவோம். நாமம் மகிமைப்படுவதாக. 2025ஆம் வருஷத்துல கர்த்தருடைய கரம் நம்ம அனைவரோடு கூட இருந்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் குறித்து நம்ம ஆண்டவருக்கு வந்து ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்கணும், நன்றியை தேவனுக்கு செலுத்திக் கொண்டே இருக்கணும். தேவன் நல்ல சபையை வந்து ஐயா கொடுத்துருக்காரு, அதுக்காக தேவனை சேர்த்திருக்கிறேன். அவர் குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நல்ல சகோதரர் அவர் விஷய பண்ணாரு. இந்த சபையை எல்லாருக்குமே ஆண்டவருக்கு இந்த வேலையில் நன்றிகளை செலுத்திக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறோம். நல்ல ஊழியர்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதை தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறோம், நன்றிகளை செலுத்திக்கிறோம். ஒரு பாடலை பாடி நம்ம செலுத்தலாம். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தை உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தை உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே பாடு. எரியும் மகிழும் மேலாகும் இயேசுவின் பேசுகிறார். எரியும் மகிழும் மேலாகும் இயேசுவின் பேசுகிறார். கருணையாலே உண்மையாலே கருணையாலே நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே பாடு. செங்கடல் நன்மை சூழ்ந்து கொண்டாலும் செங்கடல் நன்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையிலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் திறந்திடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் திறந்திடும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே பாடு. தகப்பனே, ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக கொடான ஒரு சுதந்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்துல கடைசி மாதத்துல நாங்க வந்திருக்கிறோம் அப்பா, கடைசி வாரத்துல நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இயேசு ஆசீர்வதிக்கலாம் பெருசதே உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. போதுகிற ஆண்டவர் அப்பா ரகசிய ஐயா உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அம்மாவை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே, சகோதரர் ஒப்புக்கொடுக்கிறோம், சகோதரி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தை எல்லாரும் ஆண்டவரே அப்பா எல்லாரும் உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆத்மாக்களை ஒப்புக்கொடுக்கிறோம், சபை விசுவாசிகளுடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. சபையில இருக்கிற எல்லா ஆராதனைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபையில நடைபெற்ற எல்லா ஊழியத்துக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கெல்லாம் செபிக்க வைத்தீரோ, எங்கெல்லாம் துதிக்க வைத்தீரோ ஆண்டவரே, எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே பிரசங்க வைத்தீரோ ஆண்டவரே அப்பா, எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல வைத்தீரோ ஆண்டவரே, எல்லாத்துக்கும் அப்பா கொடான ஒரு ஸ்தோத்திரம்
செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த விசேஷமாக ஆண்டவரே ஐயாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. இதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நல்ல பலனை கொடுத்தீங்க ராஜா. இதற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல நீடித்த ஆயுளை கொடுத்தீங்க தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ண முடியாத அதிசயங்களும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ஐயோடு கூட இருந்து நீங்க செய்ததுக்காக உங்க கொடான கொடு சொல்லிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பூமியில நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு ஆதிக்கரவு என்று சொன்னேன் அப்பா. ஐயா எங்கள் இயக்கம் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை ஆராய்ந்திருக்கிறீங்க அப்பா. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்க ஆண்டவரே. ஐயா உங்க தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சொப்பனத்துக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வரையிலப்பா ஆண்டவரே நாங்கள் நாளை தொட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்றையால் ஆண்டவரை நாங்கள் உறுதி பார்க்கிறோம் ஆண்டவரை. இன்று கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சின்னாடிகள் பிஷப் கவுன்சிலிங்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவ ஊழியர் ஐக்கியக்குழுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தலைவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆட்சி பிஷப் ஆண்டவரே எஸ் ராஜையாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் வலிமையாய் ஆண்டவரை இன்றைக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாக தகப்பனே ஆண்டவரே அவருக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவரை எடுத்து தேவன் வல்லமையாக பயன்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேக பேரை தேவன் இன்றைக்கு ஆண்டவரே தொடும்படியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை மூலமா பார்த்துக் கொண்டிருக்கிற ஜனங்களே தேவன் விடுதலை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. முற்றிலுமாக காய்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் ஆண்டவரே நடுவில் பட்டுல மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரளான ஜனங்களை தேவன் அப்பா இந்த சபைக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் இன்றைய தினத்தில் நடுவரப்பட்டு இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபைக்கு என்னை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா துதி கண்ணன் மகிமை அவருக்கே உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் தம்முடைய தாசன் ஸ்தோத்திரம் வேதாயர் டாக்டர் ஸ்தோத்திரம் வின்சென்ட் ஐயா அவர்கள் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல வின்சென்ட் ராஜசேகர் ஐயா அவர்கள் இந்த இடத்துல ஊழியத்தை கட்டி இந்த ஊழியத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம் விசேஷமாக அவர்கள் இந்த இடத்துல இருந்தபடினால்தான் இங்கே வந்து பிரசங்கிக்க ஆண்டவர் ஒரு வழியை திறந்திருக்கிறார். எப்படி நாமும் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த வழியாக சோசியல் மீடியா வழியாக கூட அநேகர் இதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைய பலனடைய வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் உண்மையான பேராயருக்காக ஸ்தோத்திரம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையான பாஸ்டமாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுபோல நம்முடைய ஸ்தோத்திரம் ஐயாவுடைய மகன் ஸ்தோத்திரம் ஜான்சன் ஜெயக்குமார் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களில் அவர்கள் நம்முடைய மத்தியில் அருமையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர் திருமையாய் ஆராதனை செய்வதற்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தாசன் தன்னுடைய மகனை குறித்து வைத்திருந்த ஸ்தோத்திரம் தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் நேரடியாக ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் நாம் கடந்து போவோமாக. வருஷத்தின் கடைசி நாட்களிலே தேவன் நம்மோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்கலாம். செப்பனியா 3:20, உபாகமம் 26:19 இரண்டு வசனங்களும் ஒரே காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறதாக இருக்கிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செப்பனியா 3:20 வாக்கம் 26:11 நாம் வாசிக்க கவனிப்போம். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே பேசுவாராக, நமக்கு பேசுவாராக, உங்களுக்கு பேசுவாராக, எனக்கு பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது கவனிக்கலாம். செப்பனியா 3:20 அக்காலத்திலே கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே நான் சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண்கள் காணும் சிறையிருப்புகள் திருப்பப்படும் போது சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், நேரை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எல்லாரையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றார். அந்த வசனத்தை, அந்த பகுதியை நாம் அந்த லைனை வசிப்போம். அக்காலத்திலே கூட்டிக் கொண்டு வருவேன், சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண்கள் காணும் எல்லா சிறையிருப்புகளும் திறக்கப்பட்டு எல்லா சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாய் வைப்பேன், புகழ்ச்சியாக வைப்பேன். ஆண்டவர் வருஷத்துல கடைசி நாள்ல நமக்கு ஒரு வார்த்தையை பேசுகிறார். கீர்த்தியாக வைப்பேன், புகழ்ச்சியாக வைப்பேன், எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் என்னுடைய சமூகத்தில் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் தேவன் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நமக்கு ஏராளமாக இருக்கிறார். அநேகரை இங்கே கொண்டு வந்து சேர்க்க போறார். அந்த இடம் போதாத அளவிலே தேவன் திரளாய் கொண்டு வரப்போகிறார், ஏராளமான மக்களை கொண்டு வரப்போகிறார். அவர் சொன்ன வார்த்தையை நம்ம அப்படியே நம்பிடணும். நம்மையும் சேர்ப்பார், நம்முடைய குடும்பத்தையும் சேர்ப்பார். அது மாத்திரமல்ல, அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து சேர்ப்பார். அவர் சொன்னதுதான் அது நிறைவேறும். சொன்னார்ல, சொல்றோமா, மழை இருக்காது, காற்று இருக்காது, ஆனா பள்ளங்கள்லாம் எப்படி நிரப்போம்? தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணியே கிடையாது, ஆனா தண்ணீரால் நிரப்பப்படும். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு திரளாய் மக்களை கூட்டிக் வந்து சேர்க்க போறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னது நிறைவேறும். அது மட்டும் இல்ல, இன்னொன்று என்ன சொன்னாருன்னா, எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் மேன்மையாய் நான் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொன்னால் அதன் செய்தே முடிப்பார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. இதே வார்த்தையை தான் சென்னை பட்டணத்துல நான் கால் வைத்து தங்க ஆரம்பித்த போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பம்மல் பகுதியிலே தங்கும்படியாய் நான் வந்தபோது எனக்கு இந்த வார்த்தை தான் சொன்னார். நீ வந்தா ஒன்றும் இல்லாது இருக்கிறாய், ஏதும் இல்லாது இருக்கிறாய், ஆனால் உன்னை எல்லா மக்களுக்கும் முன்பதாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்வாக வைப்பேன்னு சொன்னார். நான் வரும்போது சாதாரண ஒரு போதகராக பாஸ்டராக சென்னைக்கு வந்தேன். ஆனால் இன்றைய தினத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்றோம் 1000 போதகர்களுக்கு தலைமையேற்கும் பணியில தேவன் உயர்த்தி வைத்திருப்பதை பார்க்கும்போது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா. இதே வார்த்தையை தான் நம்முடைய சபைக்கும் கர்த்தர் தருகிறார். விசேஷமாக நம்முடைய பேராயர் அவர்களுக்கு கர்த்தர் தருகிறார். நம்முடைய ஜெயக்குமார் அவர்களுக்கு சோதரம், ஜான்சன் ஜெயக்குமார் அவர்களுக்கு கர்த்தர் தருகிறார். ஆரம்பம் அற்பமாய் இருப்பது போல காணப்படலாம், ஆனால் முடிவு சம்பூரணமாயிருக்கும், சம்பூரணமாயிருக்கும், சம்பூரணமாயிருக்கும். சோதரம், ஒரு வீட்டு மாடி மேல ஜெபம் நடத்தி கொண்டிருந்தேன். ஈஸ்வரன் நகர்ல 3 பேர் தான் ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அருள்படி உதவி செய்தார். முதல்ல 3 பேர் 4 பேர் தான் ஜெபம்.
நானும் என் மனைவி, பிறகு அந்த இடத்துல உள்ள 2 பேர், ஒரு 4 பேர் தான் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஒவ்வொரு மாதமும் கடந்து போக கிட்டத்தட்ட சொல்றோம் 1.25 வருஷத்துக்குள்ள 43 பேர் ஞானஸ்தானம். ஈஸ்வர நகர் 3வது மாடியில் ஒரு சின்ன கொட்டகை போட்டு தான் நடத்தோம். 43 பேர் ஞானஸ்தானம். அதுல சபை தொடங்கி முதல் நம்ம பம்மல் பகுதியில் அதுதான் முதல் சபை. அந்த சபையை தொடங்கி நடத்தி கொண்டு இருந்தோம். பிறகு எனக்கு பல ஊழியங்கள் இருப்பதனால தொடர்ந்து செய்ய முடியல. அதுல ஒரு பாஸ்டரை, இளம் வயது ஜெயக்குமார் கொண்டு இருக்கிற ஒரு பாஸ்டரை அங்கே ஆர்டினேஷன் பண்ணி அங்கே போட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஊழியர் சிறப்பாக கூரை செட்டு தான் சர்ச்சுக்கு மேலே போட்டிருந்தாங்க, அந்த வீட்டுக்கு மேலே போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அது கட்டடமாக மாறிவிட்டது. ஆண்டவர் உருவாக்குகிறவர், கீர்த்தியாக்குகிறவர், புகழ்ச்சியாக்குகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர் என்பதற்கு அநேக சாட்சிகள், உதாரணங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பகுதியில் இந்த ஊழியத்தில் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காரியங்களை செய்ய போகிறார். நாம் செய்ய வேண்டியது வேதம் சொல்லுகிற பிரகாரமாக சொல்லப்படுகிறது. நம்ம ஜபம் தான் பண்ணணும். வேலை கர்த்தருடையது. ஆமென். அவருடைய சபை, அவருடைய காரியம், அவருடைய தரிசனம், அவருடைய அழைப்பு, அவருடைய திட்டம் அது நிறைவேறும் நிச்சயமாய். அதற்கு ஸ்தோத்திரம். அந்த மொட்டை மாடியில நாங்கள் சபை தொடங்குவதற்கு முன்பு பாஸ்டர் பால் என்கிற வெங்கடேசன் என்கிற அவருடைய சபையில, லிபர்ட்டி சபையில நான் ஆராதனைக்கு போயிருந்த போதுதான் நம்முடைய பேராயர் ராஜசேகர் ஐயாவை அங்கே சந்தித்தேன். அங்கதான் அவருக்கு எனக்கு அறிமுகமானார். ஸ்தோத்திரம். அன்றைய தினத்தில் ராஜசேகர் ஐயா தான் அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்றார். நானும் போயிருந்தேன். ஆனா என்னை பற்றி யாருக்கும் தெரியாததுனால நாங்கள் சும்மா வசனம் கேட்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிரசங்கத்தை கேட்டு முடிச்சுட்டு நாங்கள் பேசிக்கிட்டு அன்னையிலிருந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அன்னையிலிருந்து ஊழியத்தில் ஐக்கியம் ஆகிட்டோம். இயேசுவின் ரத்தத்தினால இணைக்கப்பட்டுட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு நடந்த சம்பவம் தான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். என்ன சம்பவம் ஆச்சரியம் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சபையில முத ஊழியர் கூட்டம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க பேச ஆரம்பித்தோம். அப்போ நானும் பாஸ்டர் பால், பாஸ்டர் மனைவி 3 பேர் தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வீட்டம்மா கூட அப்போ அந்த ஜபத்துல கலந்துக்குள்ள கூப்பிடல. ஜெபம் பண்ண மாசம் ஒரு முறை அந்த ஜெபத்தை தொடங்கணும். ஊழியர் கூட்டம் மாதிரி தொடங்கணும். அதில் ஒரு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். சியோன் காம்ப்ளெக்ஸ்ல மண்டபத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம், இடத்தை எடுத்து அதில் நம்ம ஊழியர் கூட்டம் தொடங்குவோம் என்று சொல்லி ஒரு 30 பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு 50 பேருக்கு அழைப்பு கொடுத்து 30 பேர் வருவாங்க என்று சொல்லி தொடங்கணும். ஆனால் அங்கே வந்தது வெறும் 9 பேர் தான் வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முத அந்த ஊழியர் கூட்டம், தேவ ஊழியர்கள் ஜெபாரிக்க கூட்டம் வெறும் 9 பேர் வந்தாங்க. அதன்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் ஸ்தோத்திரம் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். புகழ்ச்சியாய், கீர்த்தியாய், மேன்மையாய் உயர்த்தினார் என்பதற்கு அதுதான் சாட்சி. இன்றைக்கு டிசம்பர் 13 ஊழியர் கூட்டம் டிசம்பர் மாதம் வைத்திருந்தோம். எங்கள் சர்ச்சில் 100 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் 120 பேர் வந்தாங்க. 20 பேர் கீழே இருந்துட்டு இருந்தாங்க. மேலே 100 பேர் மட்டும் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் தேவன் அற்புதம் செய்தான். நம்ம இதில் 300 பேர் இருக்காங்க. குரூப்ல இந்த கூட்டம் நடக்கும்னு போட்டால் 300 பேர் வந்தாங்க உட்கார்ந்து இடத்துல. அப்படி தேவன் மேன்மையாய், மகிமையாய், கீர்த்தியாய், புகழ்ச்சியாய் உயர்த்தி இருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்பதற்காக சாட்சியாகத்தான் இந்த நேரத்தில் சபையில நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் சொன்னது நிறைவேறும். நிறைய ஜனங்களை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வருவார். அநேகர் இங்கு வந்து ஜபம் பண்ணி
விடுதலை ஆவார்கள். ஏனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படி. இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் விண்ணப்பங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. அவர்களுடைய சோதரம் செவிகள் என்ன செய்து கேட்கிறவைகளுமாய் இருக்கிறது. காண்கிறவைகளும் கேட்கிறவைகளுமாய் இருக்கிறது. திறந்திருக்கிறவைகளுமாய் இருக்கிறது. தேவன் இதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அநேகர் சுகமடைவார்கள், அநேகர் ஆறுதல் அடைவார்கள், அநேகர் விடுதலை அடைவார்கள். உபவாச கூட்டங்கள் மூலமாக அநேகருக்கு விடுதலை உண்டாகும், கட்டுகள் உடையும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த இடத்துல. அல்லேலூயா. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். சொன்னதை அவர் நிறைவேற்ற முடிப்பார். 2வது வசனம் வாசிங்க. உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் சொன்னபடியே கர்த்தரான எனக்கு நீ பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, இதுல சொல்லப்படுகிற வார்த்தை அந்த செப்பனியாவிலே சொல்லும்போது சொல்லுகிறார், புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உன்னை உயர்த்துவேன், கனப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வருஷ கடைசியில, இந்த வருஷத்துல எத்தனையோ நெருக்கங்கள் நமக்கும் சபைக்கும் வந்தது. சில நேரங்களில் சபையில எல்லாரையும் கூட்டி ஆராதிக்க முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வருஷ கடைசியில தேவன் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை, அன்பின் வார்த்தை என்னன்னு சொன்னா, அவர் நம்மை இன்னும் மேன்மைப்படுத்த போகிறார், இன்னும் உயர்த்த போகிறார், இன்னும் ஆசீர்வதிக்க போகிறார், இன்னும் கனப்படுத்த போகிறார், புகழ்ச்சியாய் மாற்ற போகிறார். ஆமா, அவர் சொல்கிறார், புகழ்ச்சியாய் வைப்பேன், கீர்த்தியாய் வைப்பேன். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பணமும் கொண்டு வரல, எந்த ஒரு வருமானமும் அவர்கிட்ட கிடையாது, ஒன்றுமே இல்லாதுதான் இருந்தார். ஆனால் அவர் மூலமாய் தேவன் செய்த அற்புதங்கள், பிதாவாகிய தேவன் செய்த அற்புதங்கள், அநேகரை குணமாக்கி, அநேகரை விடுதலை செய்து, அநேகரை ஆசீர்வதித்து, இந்த 2-3 காரியம் தான். விடுதலை செய்தார், ஆசீர்வதித்தார். இந்த காரியங்கள் தான் நடந்தது. விசேஷமாக அது அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது 2 காரியம் தான் சொல்லியிருக்கோம். நன்மை செய்தால், 2வது விடுதலை செய்தார். ஆமா, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். மற்றபடி அவர் நன்மை செய்தார். 2 காரியம் தான் செய்தாரு. ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவரை மகிமையாய் பயன்படுத்தினார். வாசிங்க அப்போஸ்தலர் 10:38. இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை தேவனானவர் பரிசுத்தாவினால் நிரப்பியிருந்தார், வல்லமையால் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு அபிஷேகம் பண்ணப்பட்ட அவரோடு தேவன் கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராய் செயல்பட்டார். பிசாசின் வல்லமையில் இருக்கிறவர்களுக்கு குணமாக்குகிறவராக அவர் நடந்து தெரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு 2 வேலை தான் செய்தார். அவர் அதற்கு இந்த 2 வேலை செய்வதற்கு காரணமாக இருந்தது அபிஷேகம். அபிஷேகம் பெற்றிருந்தார், வல்லமையினால் நிரம்பி இருந்தார், தேவன் அவர் கூட இருந்தார். அப்படி கூட இருந்தபடினால 2 காரியம் நடந்துச்சு. வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தார், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார். 2 காரியம் இருந்துச்சு. பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது அவசியம். தேவ வல்லமையினாலும், அதாவது வரங்கள் நிறைந்த வல்லமையினாலும் நிரப்பப்படுவது அவசியம். 2 காரியங்களால இயேசு நிரப்பப்பட்டிருந்தார், அபிஷேகம் பெற்றிருந்தார். அதை வைத்து அவர் ஊழியம் செய்தார். ஊழியத்தில் 2 காரியம் செய்தார். ஒன்று நன்மை செய்தார், இன்னொன்று பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களுக்கு குணமாக்கினார். இந்த காரியத்தை தான் நம்மளும் செய்யணும், நல்லது செய்யணும்.
பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு குணமாகணும். இது எப்படி செய்வது? இதைத்தான் நம்மை செய்ய சொல்லுகிறார். நன்மை செய்வது என்பது அவர்களை அழைக்கணும், அவர்களை சபையில் உட்கார வைக்கணும், அவர்களுக்கு நல்ல போதனைகள் கொடுக்கணும். அந்த போதனைகள் கொடுக்கும்போது அது நல்லதாக இருக்கும். அன்பு பாராட்டணும், நம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தணும். இயேசு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார். பிதாவாகிய தேவன் குமாரனையே கொடுத்தார். அந்த கொடுப்பதுதான் அன்பு. மேல இருந்து கீழே தன்னுடைய மகனை அனுப்பினது, கொடுத்தது அன்பு. அதுபோல நாமும் இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அன்பு பாராட்ட வேண்டும். அவர்களை அழைத்து வந்து அவர்களிடத்து ஸ்தோத்திரம் வேத சத்தியங்களை கொடுக்க வேண்டும், உபதேசங்களை கொடுக்க வேண்டும். அவரை அழைத்து வருவதற்கு அநேக காரியங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். தெருக்களிலே சென்று அவர்களுக்கு துண்டு பிரதிகள் கொடுக்க வேண்டும், சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த வேண்டும். அங்க இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம ஸ்தோத்திரம் கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தின் வழியாக ஸ்தோத்திரம் மெடிக்கல் கேம்ப், மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும், இலவச கண் முகாம்கள், அது மாதிரி பொதுவான மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும். நம்ம அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யும்போது தேவன் அநேக காரியங்களை ஸ்தோத்திரம் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் நம்ம மூலமா. ஈஸ்டர் காலங்களில் அநேகருக்கு உணவளித்து அவர்களை ஆதரிக்க வேண்டும், அன்பின் விருந்து கொடுக்க வேண்டும். ஈஸ்டர் காலங்களில், அது மாதிரி கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு அன்பின் விருந்து கொடுக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம், நன்மை செய்வதன் மூலம் ஆண்டவர் அநேகரை மீட்டுக் கொள்ள முடியும். நன்மை செய்ய வேண்டும். உபவாச கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். உபவாச கூட்டங்கள், காத்திருப்பு கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள் நாம் நடத்தி அதன் மூலமாக அநேகரை விடுதலைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அபிஷேகத்தினால, உபவாசத்தினால தான் பேய் ஓடும், கட்டு அறுக்கப்படும். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் விடுதலை கிடைப்பது உபவாச கூட்டங்கள் மூலமாக தான். உபவாச கூட்டங்களை நாம் அனுசரிக்கும் போது அநேகர் வந்து விடுதலை பெற்று குணமாக்கப்பட்டு நம்முடைய ஊழியத்தில் இணைவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதெல்லாம் செய்ய போகிறார் என்று சொல்லி இங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் இன்னும் அதிகமா செய்ய போறார். அவர் ஊழியம் என்னெல்லாம் நடக்கணுமோ அத்தனையும் அவர் செய்ய போறார். செய்வேன், அதற்குரிய காரியங்களை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப இந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கலாம். 26:19 பாகமும் 26:19 நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கணும், புகழ்ச்சியிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும். இதுல ஒருபடி அதிகமா போறார். அதுல புகழ்ச்சி கீர்த்தி மட்டும்தான் சொன்னாரு செப்பனியாவில். இதுல ஒருபடி அதிகமா போறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு சொன்னபடியே தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். அப்படி நீங்க 3 காரியத்திலும் திருப்தியாக்கப்பட்டு எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பீங்க. அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார், இன்று உனக்கு உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். ஒரு வார்த்தையை ஆண்டவர் 2 முறை சொல்லிட்டாருன்னா அது நிச்சயம் நடக்கும்னு அர்த்தம். சொல்றாரு ஆபிரகாம் கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க 2 முறை சொல்லிட்டாரு. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு பெருகவே பெருகப்படும். 2 முறை சொல்லிட்டாருன்னா அது நிச்சயமா நடக்கும்னு அர்த்தம். 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுவது போல 2-3 வசனங்களால் நாம் உறுதிப்படுத்தப்பட்டு ஆண்டவருக்காக சிறந்த ஊழியர்களை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க எந்த இடத்துல போய் கால் வச்சாலும் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். யாரை கூப்பிட்டு ஆசீர்வதித்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதை நாங்க பார்த்திருக்கோம். ஆனா அதே காரியத்தை இந்த ஊழியத்திலையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு சபைக்கு போனோம், கந்தஞ்சாவடி பக்கத்துல ஒரு சபைக்கு போனோம். அங்க போய் ஊழியர் செய்வோம் அப்படின்னு அங்க ஐயா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கந்தஞ்சாவடி பக்கத்துல சங்கீத சாமுவேல் அவங்க சபையில நம்ம ஆட்டோவில் 2 ஆட்டோவில் போனோம். அப்போ
அப்போ அங்கே நம்ம பார்க்கும்போது அவருக்கு 20,000 ரூபா அந்த சர்ச்சைக்கு வாடகை கொடுக்குறாரு. வீட்டுக்கு 15,000 ரூபா வாடகை கொடுக்குறாரு. 35,000 ரூபா வாடகை கொடுக்குறாரு. அப்போ வாங்க அங்கே வருகிற எல்லா காணிக்கையும் 50,000 ரூபாயில 35,000 ரூபா போயிடுது. 4 வாரம் சண்டே 100 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. 50,000 செலவாயிருக்கு. அவர் கையில் பைசாவே இல்லை, இடமும் சொந்தம் இல்லை. ரொம்ப வருத்தத்தில் என்கிட்ட சொன்னார். அப்போ ஐயா நாங்கள் எல்லாம் அவருக்கு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே ஒரு சொந்த இடம் தரணும், இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் நடந்த அற்புதம் என்னன்னா, இன்னைக்கு அவருக்கு சொல்லிட்டு ஐயா நீங்கள் இடம் வாங்கணுங்கய்யா, நீங்கள் சர்ச்சு கட்டணுங்கய்யா, நீங்கள் சோத்திரம் இப்படி வாடகையில் இருக்கக்கூடாது, காணிக்க பைசா வேஸ்ட்டாக வாடகைக்கு போகக்கூடாது, நீங்கள் சர்ச்சு கட்டணும், சொந்தமாக இடமே கட்டணும். எப்படியா கட்ட முடியும், இதெல்லாம் கோடி கோடியாக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இல்லாததை இருக்கிறது போல அழைத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். பிறகு அதுக்கு பிறகு ஒரு முறை கூப்பிட்டுருந்தாரு, இந்த செய்தி நல்லா இருக்கு அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. போயிருக்கும்போது அப்போ சொன்னோம், ஐயா அடுத்த முறை சொந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ண வருவோம்னு சொல்லிட்டோம். அதே இல்லையா? ஆனால் ஒரு 4 மாதம் கழிச்சு ஒரு இன்விடேஷன் கார்டை எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன அப்படின்னு கேட்டேன். இது சர்ச்சு கட்டிட்டீங்களா, நீங்கள் வந்து திறந்து வைக்க வரணும் அப்படின்னாரு. ஆனால் எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ சர்ச்சு கட்டுறதுக்கு 125 லட்சம். எத்தனை லட்சம்? 100 சரியில்லை, 225 லட்சம். 225 லட்சத்துக்கு கட்டியிருக்கேன். இதில் நீங்கள் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணணும். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா? ஆண்டவர் அற்புதமாக அந்த இடத்துல போயிட்டு அந்த சர்ச்சையை திறந்து வச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நம்ம ஐக்கியத்தில் இருந்து கிட்டத்தட்ட 14 பேர் அங்கேயோட போனோம். அந்த இடத்துல அவங்க சர்ச்சையில் இருக்குது இந்த பக்கத்து தெரு 1.5 கிலோமீட்டர் அப்படியே பவனி போய் சுற்றி வரும்போது அந்த ஏரியாவில் உள்ள அந்த கவுன்சிலர் எங்கள் கூட நடந்து வந்தார். அந்த கட்சிக்காரங்களாம் எங்கள் கூட நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட 150 பேர் எங்கள் பின்னாடி பவனியாக வந்தாங்க. அந்த இடத்த ஆசீர்வதித்து அந்த இடத்த ரோடு கட் பண்ணி உள்ள நுழைஞ்சு சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்த ஆசீர்வதித்து அங்கே ஒரு செய்தி கொடுத்தோம். நானும் முதல்ல தெரியாமல் நான் தமிழில் பேசினா அவர் ஆங்கிலத்தில் பேசினார். செய்தி கொடுத்த ஆளை பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தோம். அப்போ திரும்பவும் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னேன். அவங்க பொண்ணு சீக்கிரமுக்கு போயிட்டு அங்கே உறுதியாக இருக்கிறாங்க, கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்கள் பொண்ணு அடுத்துட்டு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே இல்லையா? சர்ச்சை கட்டி பிரதிஷ்டை பண்ணியாச்சு, ஆண்டவர் மேன்மைப்படுத்திட்டாரு, அடுத்து உங்கள் பொண்ணு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி திரும்பி 1.5 வருஷத்தில் பொண்ணுக்கு அருமையாக கல்யாணம் ஒழுங்காயிட்டு நீங்கள் தான் நடத்த வரணும்னு சொன்னார். நாங்கள் 5 பேருக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் ஆசீர்வதித்து திருமணத்தை நடத்தி வச்சுட்டு வந்தோம். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்கிறவர், அவர் நம்மைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர், மகிமையாய் வைப்பேன் என்று சொன்னவர் மகிமையாய் வைத்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் சேர்ந்து பாடுமா? நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மை செய்வார், நல்லது செய்வார், நாளெல்லாம் நன்மை தருவார். நல்லது செய்வார், நாளெல்லாம் நன்மை தருவார். வாழ்நாளெல்லாம் நன்மை தருவார், நம் வாழ்நாளெல்லாம் நன்மை
நல்லது மாத்திரம் செய்கிறவர், நல்ல வாக்குத்தத்தை மாத்திரம் சொல்லுகிறவர், தருகிறவர். நமக்கு இந்த வருஷத்துல கடைசியில நம்மளை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நாம் சோத்திரம் மனம் தளரக்கூடாது என்பதற்காக அவர் சொல்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ வலதுகையை பிடித்திருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் சொல்றாரு. கீர்த்தியும் புகழ்ச்சியும், இதை விட இன்னும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் உங்களை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிங்கள். 4:14 37 கூட நம்ம அதில் வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு இங்க பாருங்க, நம்ம செய்யப்படுகிற ஊழியம் ஆவியானவருடைய நடத்திப்பு பிரகாரம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அவர் இயேசு ஊழியம் செய்யும் போது 2 காரியம் செய்தார். நன்மை செய்தார், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு குணமாக்கினார். 2 காரியம் செய்தார். அதை எப்படி செய்தார்னு தெளிவா சொல்லியிருக்கு. ஆவியானவர் தான் இயேசுவை நடத்தினார். ஆண்டவர் சர்வவல்ல தேவன், ஆனால் அவரை நடத்துவதற்கு ஆவியானவர் இருந்தார். அதுபோல நாமும் இந்த ஊழியத்தை ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும், ஆவியானவருடைய நடத்திப்புக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ ஆவியானவருடைய சரியாய் நடத்துவார். 2 காரியம் நமக்குள்ள போராடும். ஒன்று நல்லது செய்யணும்னு சொல்லும், ஒன்று சும்மா இருந்து சொல்லும். சும்மா இருந்து சொல்றது கொள்ளாத ஆவியினுடைய வேலை, நம்மளை சோம்பேறி ஆகும். நல்லது செய்யி அப்படின்னு சொல்றது தேவ ஆவியானவர். இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதுதான் தேவ சமூகத்தில் நமக்கு தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு. எப்படி நம்ம வீட்டில் கடந்த நாட்களில் ஒரு தேவ மனுஷன் சொன்னார், மீன் குழம்புக்கும் பருப்பு குழம்புக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு வீட்டில் பருப்பு குழம்பு வச்சுட்டா அது சாதாரணமான வாசனையோட அந்த வீடு இருக்கும். ஆனால் மீன் குழம்பு வச்சுட்டா எங்கேருந்து எங்கே வரைக்கும் வாசம் வரும்? அந்த 2 கால் வரைக்கும், அந்த ரிசப்ஷன் வரைக்கும் வாசனை வரும். மீன் குழம்பு வாசனை. கறி குழம்புனாலும் அந்த வாசனை வந்துடும். இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு கறி குழம்பு வச்சிருக்கிறாங்க, மீன் குழம்பு வச்சிருக்கிறாங்க, கருவாட்டு குழம்பு வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா சாதாரணமாக ஒரு குழம்பு வச்சிருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி சாதாரணமான நம்முடைய முகத்துல அந்த விஷயத்தை நாம் நுகர்ந்து கண்டுபிடிக்கிறோமோ, இது போல ஆவிக்குரியவர்கள் நாம், தேவனுடையவர்கள் நாம், தேவனுடைய காரியத்தை ஆவியினாலே கண்டுபிடித்து அதற்கேற்ற வழியிலே நாம் ஊழியங்களையும் நம்முடைய நடத்திப்புகளையும் செயல்பாடுகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு திருவுளம் வச்சுக்கிறார். இதை சொல்லுகிறார் பாருங்க, ஆவியானவர் அவரை நடத்தினார். யார? இயேசுவை. லூக்கா 4:14 ஆவியானவர் வாசிங்க. ஆவியானவருடைய பலத்தினாலே, பலம் சொன்ன ஆவியானவர் அவரை கூட்டிட்டு போறாருன்னு அர்த்தம். பலத்தினாலே கலிலேயாங்கிற நாட்டுக்கு போனாரு. அது போறதுக்கு முன்னாடி அவருடைய கீர்த்தி அந்த தேசம் முழுசும் பரவிச்சு. கலிலேய நாடு முழுசும் என்னாயிட்டு அவருடைய கீர்த்தி பரவிச்சு. இயேசுவை பத்தி கேள்விப்பட்டாங்க, அவர் பேரை பத்தி கேள்விப்பட்டாங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? இயேசுடைய கீர்த்தி புகழ்ச்சி எப்படி என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? அவர் நோயாளிகளை சொல்ல இதுதான் நன்மை செய்கிறாரு. அடுத்து பேயில குடியில இருக்கிறவர்களை குணமாக்குறாரு. அவர் வியாதியுள்ள சிலர் கைகளை வைக்கும் போது சுகமாக்கப்படுகிறார். இதுதான் இந்த கீர்த்தி. இந்த சபையில ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறார். இந்த ஆலயத்துக்கு போங்க, உங்க நோய் குணமாகும். இந்த ஆலயத்துக்கு போங்க, உங்க சேவனை கட்டு போயிடும். நம்ம சும்மா சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அது நிஜமா நடக்கும். அல்லேலூயா. இயேசு ஆசீர்வதிக்கிறார். ஆலயத்துக்கு போங்க, இந்த ஆலயத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகமா உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும். ஆண்டவர் அப்படி செய்வார், இந்த கீர்த்தியை பெருசாக்குவார். அங்க இயேசு கிறிஸ்துடைய கீர்த்தி புகழ்ச்சி அங்கே சொல்லப்பட்டது. எங்க திரும்ப வாசிக்க? பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். சுற்றிலும் அதே தான் இங்கே நடக்க போகுது. அவருடைய கீர்த்தி அவரை அந்த கலிலேயாவை சுற்றிலும் எப்படி பரப்பிச்சோ, அது கூட இந்த சபையின் மூலமாக நடக்கப்படுகிற
அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள், தேவ வார்த்தைகள் சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்திலையும் அது என்ன செய்யணும், பிரச்சாரம் பண்ணப்படும். இப்போ என்ன என்ன இடம் இருக்குது? தர்கா இருக்கிறது, நடுவிடப்பட்டு இருக்குது, நடுவிடப்பட்டு சுற்றி இருக்கிற கிராமம் இருக்கிறது. இது எம்ஜிஆர் நகர். இது எம்ஜிஆர் நகர் என்ன கார்டன்? பாஸ்கர கார்டன். பாஸ்கர கார்டனில் இருக்கிற இந்த சபையுடைய கீர்த்தி, புகழ்ச்சி எம்ஜிஆர் நகரை சுற்றி இருக்கிற நடுவிடப்பட்டு, இந்த சைடில் இருக்கிற சோத்திரம், தர்கா, கிஷ்கிந்தா, அந்த பகுதிகளில் இருமையூர் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களிலும் தேவன் இங்கே ஆசீர்வதிக்கிறார் என்றும், அற்புதம் செய்கிறார் என்றும், அதிசயம் நடப்பிக்கிறார் என்றும் ஆண்டவர் பெரிய கீர்த்தியை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனம் வாசித்து முடிச்சாயிட்டா? அடுத்த வசனம் வாசிங்க. 37 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில், அதாவது எத்தனை நாடு இருந்துச்சு இயேசுவின் காலத்தில், எத்தனை நாடு இருக்கும் அது நமக்கு சொல்ல முடியாது. ஆனா எஸ்தர் காலத்துல எத்தனை நாடு இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். எஸ்தர் காலத்துல எத்தனை நாடு இருந்துச்சு? 127 நாடுகள் இருந்துச்சு. இயேசுவின் காலத்துல 127க்கு அதிகமான நாடுகள் இருந்திருக்கும். ஆனா இப்ப எத்தனை நாடுகள் இருக்கு நமக்கு தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறோமா? எத்தனை நாடுகள் இருக்குது? 250 நாடுகள். முழு உலகத்திலையும் 7 கண்டத்திலையும் 250 நாடுகள் இருக்கு. எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை மக்கள் உயிர் வாழ்றாங்க? 800 கோடி மக்கள் உயிர் வாழ்றாங்க. 800 கோடி மக்கள் உயிர் வாழ்றாங்க. அதை விட அதிகமாக இருக்கும். ஆனால் எண்ணிக்கையின் பிரகாரம் 800 கோடி. நாடுகள் 250 நாடுகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதில் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாடுகளில் அவருடைய கீர்த்தி பரவிச்சு, சுற்றிலும் இருக்கிற நாடுகளில் அவருடைய கீர்த்தி பரவிச்சு. ஆனால் இந்த ஆலயத்தை குறித்து தேவன் சொல்கிற தீர்க்க தரிசனம் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களிலும், எல்லா பட்டணங்களிலும் ஆண்டவருடைய கீர்த்தி பரவும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அப்படி செய்வார். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் நமக்கு இயேசுதான் முன்மாதிரி. எந்த ஒரு மனுஷனையும் நம்ம பின்பற்றி போக தேவையில்லை. இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அவர் தான் நம்ம முன்னாடி போறாரு. நம்முடைய பிரதான மேம்பன், நமது தலைவர், நமது தகப்பன். அவர் பின்னாடி நம்ம எல்லாரும் போகணும். அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம். தொடர்ந்து வாசிங்க. 5:15. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று. இயேசு கிறிஸ்துவுடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று. அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வந்தாங்க. ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க வந்தாங்க. அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு, இயேசு கிறிஸ்துவினாலே நோய்கள் பிணிகள் நீங்கி ஆரோக்கியமும் சௌக்கியமும் அடைந்தார்கள். கூடி வந்தார்கள். எல்லாரும் அதற்காக எல்லாரும் கூடி வந்தாங்க. திரளான ஜனங்கள் வந்தாங்க. திரளான ஜனங்கள் வரும். இந்த இடம் காணாது. அப்புறம் நம்ம நினைப்போம், சின்ன இடமா பண்ணிட்டோங்க, அந்த ரோடு வரைக்கும் வாங்கணும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லையா? இந்த ரோடு வரைக்குமாவது வாங்கணும் இல்லையே, அந்த காலி இடத்தையும் வாங்கணும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ நாங்கள் நினைக்கிறோம், சின்ன இடத்துல போட்டுட்டோங்க சர்ச்சு, ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி பெரிய இடமா வாங்கினா நல்லா இருந்திருக்குங்க நாங்கள் நினைக்கிறோம். 300 பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கடையாளம் 100 பேர் கூட பிடிக்கல. அதே மாதிரி இந்த இடத்துல தேவனுடைய வல்லமை செயல்பட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு தான் நீங்க உறுதிப்படுத்தி பேசுறாரு. ஒரே வசனத்தை 2 முறை சொல்றார். எப்படி அற்புதங்கள் நடக்கணும்? ஒரே வசனத்தை 2 முறை சொல்றார். எல்லாத்துக்கும் காரணம் ஆவியானவர் இந்த காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றார். தேவன் ஆவியானவர் அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, முதல் முறையாக ஐயாவை நான் பார்த்து கேட்டேன் அந்த சபையில. அதுக்கு பிறகுதான் நான் பாஸ்டர்னு அவருக்கு சொல்லிட்டேன். ஐயா கேட்டேன், ஐயா நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ சொன்னாரு, ஐயா நீங்க நல்லா பேசுறீங்க, நல்ல செய்தி சொல்றீங்க, எங்க ஊழியர் ஐயத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி நம்ம ராஜசேகர் ஐயா கூப்பிட்டேன். அவர் யோசிச்சுட்டு சரி வாரம்னு வந்தார். வந்த உடனே அவரை நம்ம ஜெப ஐக்கியத்தில் சேர்த்து கொண்டோம். அப்போ 40 பேர் இருந்தாங்க. ஜெப ஐக்கியத்தில் சேர்த்து கொண்டோம். அப்போ அவருக்கு சுவிசேஷகர்னு பேரை போட்டு அவருடைய பேரை
அந்த ஐக்கிய காலத்தில் போட்டோம். சுவிசேஷகர் ராஜசேகர், தேவ ஊழியர் ராஜசேகர்னு போட்டு பண்ணணும். அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் ஒரு நாள் நம்ம விக்டர் வீரமணி ஐயாவும் சேர்ந்து, ஐயா எங்களுக்கு அபிஷேக பட்டம் கொடுக்கணும், நாங்கள் சபைகள் நடத்த தேவனால் நடத்தப்படுகிறோமோ அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது நாங்கள் அதை யோசித்து அதற்கு பின்பு நாங்கள் அபிஷேக ஊழியர் கூட்டத்தில் அபிஷேக பட்டமளிப்பு ஐயாவுக்கும் பாஸ்டர் விக்டருக்கும் ஒரே நாளில் ஆர்டினேஷன் கொடுத்தோம். அப்போ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஐயாவுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, அம்மாவும் வந்திருந்தாங்க. எல்லாரும் நின்று ஒரு சிறப்பான அபிஷேக பட்டம் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு நான் கேட்டேன் ஐயாட்ட, ஐயா நீங்கள் பாஸ்டர் பட்டம் வாங்கிட்டீங்க, சர்ச்சு எங்கே நடத்தப்படுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஐயா சொன்னாங்க, சர்ச்சு படப்பையில் எனக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் சர்ச்சு நடத்த போகிறேன்னு ஐயா சொல்லிட்டாங்க. அப்போ சரி ஆண்டவர் அற்புதம் செய்யட்டும்னு சொல்லி அவருக்கு எல்லா ஒழுங்குகளையும் செய்யணும். அப்போ தான் ஊழியத்துடைய பேர் என்ன அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஐயா சொன்னாங்க, ஊழியத்துடைய பேருக்காக நான் ஜெபிக்க முயற்சி செய்யலை, நமக்கு எல்லாரும் இருக்கோம், இப்போவே ஒரு பேரை செலக்ட் பண்ணி அதில் நம்ம வச்சிருவோம்னு சொல்லி நாங்கள் 5 பேரும் சேர்ந்து அப்போ ஜெபிக்கும் போது தான் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியம் என்று சொல்லி திருச்சபை என்று சொல்லி அன்னைக்கு நியமிக்கப்பட்டது. பாஸ்டர் விக்டர் வீரமணியுடைய ஜெப மையமும் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஜெப மையம் தான். ஐயாவுடைய ஜெப திருச்சபையும் இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபையும் தான். இந்த ஒரே நேரத்தில் அன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதற்கு பின்பு ஆண்டவர் நம்ம ஐக்கியத்தில் பலத்த காரியம் செய்தார். வெளிநாட்டுக்கு 70 பேர் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் முதல்ல பிஷப்மார் தான் போகிறோம், பாஸ்டர்மார் போகலை அப்படின்னு இருந்தது. அப்போ தேவன் சொன்னார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொன்னார். ஒருவேளை இது கூட அந்த காரியத்துக்காக இருக்கும்போது சொல்லி நினைத்தோம். அப்போ திடீர்னு ஐயாவை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் வாங்க நம்ம அந்த மீட்டிங் போவோம் அப்படின்னு. ஐயா சொன்னாங்க, பிஷப்மாருக்கு தானே அந்த மீட்டிங்கு, அந்த மண்டலூர் பக்கத்தில், நான் எதுக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னாங்க, உங்களை ஆண்டவர் ஒருவேளை பிஷப்பாக மாற்ற முடியும், அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். ஆனால் அது வார்த்தையின்படி நிறைவேறிச்சு. அல்லையா, அன்றைக்கு எங்கள் கூட ஐயா வந்தாங்க. முதல் அவருக்கு அங்கி பிஷப் அங்கி போட்டு அவருக்கு கேப் வச்சு ஒரு கோல் கொடுத்து அங்கே தான் அந்த இடத்துல மண்டலூரில் அவர் பிஷப்பாக அந்த சோதரம் அந்த என்ன சொல்லப்பட்டது அந்த கமிட்டி அவரை ஏற்றுக்கொண்டு போட்டோ எடுத்து அவரை அந்த 70 பேரில் ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்டாங்க. அன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். ஆனால் படப்பையில் ஊழியம் கட்ட முடியல, இங்கே கட்டி ரெஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் கத்தை நடத்துகிறார். கத்தனை மகிமை கொடுப்போம். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இன்னும் தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். சபை நடத்துறவங்க சொன்னாரு, ஐயா உங்க பையன் வராங்களா, உங்க பிள்ளைகள் வராங்களான்னு கேட்டேன். இல்லையா வரலையா அப்படின்னாங்க. நிச்சயமா ஒரு நாள் உங்க மகன் உங்க சர்ச்சை நடத்துவார். நிச்சயமா அவர் அந்த சர்ச்சை பொருட்படுத்தி ஆகணும். அவர் தான் உங்க பையன், அவர் தான் இந்த சபைக்கு உங்களுக்கு அடுத்தவரை பாஸ்டரா தலைவரா ஊழியத்தை செய்கிற ஸ்தானத்தில் வரணும். இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியத்துக்கு. அவர் தான் பிரசிடெண்டாக வரணும். ஃபவுண்டர் வேணா நீங்கள் இருந்துருக்கலாம், பிரசிடெண்டாக அவர் வருவார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் தேவன் இந்த ஆண்டுல அநேக மரண பள்ளத்தாக்குல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தாவீதுக்கு நடந்த கடைசி அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் மகனை கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொன்னான். அதை யோசித்து பார்க்கும்போது ஐயாவுக்கு இந்த விலையினம் வந்திருக்க கூடாது. ஆனால் இந்த உபத்திரத்தின் வழியாக தேவன் நடத்த சுத்தம் கொண்டார். அதன் மூலமாக இன்னைக்கு தேவன் தன்னுடைய மகனை இந்த இடத்துல வீட்டில் நின்று ஆராதனை நடத்துவதற்கு அவர்கள் கண்கள் கண்டது. அமே கரைகளை தட்டி ஏற்படுத்துவோம். அமே அவர் செய்ய போகிற விஷயம், இதை நான் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார்.
இந்த இடத்தை நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். திரளான மக்கள் இங்கே வருவார்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கீர்த்தியாய், புகழ்ச்சியாய், மகிமையாய் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொன்னது நிறைவேறும். அல்லேலூயா. இது வீண் புகழ்ச்சி அல்ல, இது வீண் புகழ்ச்சி அல்ல. கலாத்தியர் 5:26 சொல்லுகிற பிரகாரமாக இது வீண் புகழ்ச்சி அல்ல, இது தேவனுடைய காரியமாக இருக்கிறபடினால அவர் மகிமையின் புகழ்ச்சியாக இருக்கிறது. எபேசியர் 1 கடைசி 2 வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். எபேசியர் 1:5, எபேசியர் 1:11 நாம் வாசிக்க கவனிப்போம். கடைசி மகிமைக்கு புகழ்ச்சியாக 11 வாசிக்க. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு அவர் சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே அவருடைய தீர்மானம். இது யாருடைய தீர்மானம்? இது நம்முடைய தீர்மானம் அல்ல, நம்முடைய சபையின் தீர்மானம் அல்ல, நம்முடைய சொந்த தீர்மானம் அல்ல. அவருடைய தீர்மானத்தின்படி அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ராஜசேகர் அவர்களை ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளணும், அழைக்கணும், சபையை கட்டணும், அதன் மூலமாய் மகனை சந்திக்கணும், மகன் இந்த இடத்துல ஊழியம் செய்யணும். இது தேவனுடைய தீர்மானம். தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி. கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம். அவருடைய சுதந்திரம் என்ன? அவருடைய புத்திர ஸ்வீகாரம், முதல் மகன், அவருடைய சொந்தம் என்கிற அளவில் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். 14வது வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக ஆனபடியினாலே இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக என் ஜெபங்களில் உங்களை நினைக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய காரியம். பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய ஐக்கியத்தில் உள்ள எல்லாரும் இடைவிடாமல் இந்த ஊழியத்திற்காக, ராஜசேகர் ஐயா குடும்பத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். விசேஷமாக அவருடைய பிறந்த நாளில், கல்யாண நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம், அதிகமாக ஜெபிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், இந்த ஊழியத்தை வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஊழியத்திற்காக ஸ்தோத்திரத்தினால என்ன ஆகும்? கிருபை சொல்லணும். ஊழியத்துக்கு, குடும்பத்துக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு கிருபை பெறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா அவர்கள் மூலமாக இந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது, இந்த சபை கட்டப்பட்டது. மகன் அதை நடத்துவார். பேர பிள்ளைகள், அருமையான பேத்தி கூட இந்த சபை என்ன செய்வாங்க? பிற்காலங்களில் நடத்துவாங்க. சபையை அவங்க நடத்துவாங்க. அது பெருகும். அது பெண் பிள்ளையாக இருக்கிறவங்க சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அவங்க தான் அந்த ஊழியத்தை கட்டமைச்சு பெரிதான அளவில் செய்வாங்க அப்படின்னு கூட தேவன் இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இத்துடன் என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் சொல்லுகிற விஷயம் நன்றாய் இடத்துல ஆவியானவர் தெளிவாக பேசியிருக்கிறார். நான் இன்றைக்கு அழைக்கப்பட்டது வேற ஒரு சபைக்கு, ஆனால் தேவன் இந்த சபைக்கு கொண்டு வந்துட்டார், தேசத்திற்கு கொண்டு வந்தார். எங்கள் கார் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிஞ்சு வந்துருச்சு. நேற்று நைட்டே ஆவியானவர் சொல்லிட்டார், இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னதை நான் அப்படியே தீர்க்க தரிசனமாக நான் சொல்லிவிட்டேன். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். இல்லாதவர்களை உருவாக்கி திரளான மக்களை இடத்துல கித்தர் வைத்து மகிமைப்பட போகிறார். புகழ்ச்சியா வைக்க போறாரு, கீர்த்தியா வைக்க போறாரு, மகிமையாய் வைக்க போறாரு, திரளாய் வைக்க போறாரு. இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் நிச்சயமாய் எப்படி ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாகட்டும். இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபை.
நாளுக்கு நாள் பெருகி வளர்ந்து உயர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இங்கிருந்து ஒரு பெரிய திரள் கூட்டம் பரலோகத்துக்கு இயேசு வரும்போது நாம் அங்கே இங்கு கொண்டு வரப்போகிறோம். இங்கிருந்து புறப்பட போகிறது. ஆயத்தப்படுன்னு சொன்னார், ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார், அவர்களுக்கு காவலாளியாக இருந்து சொன்னார். அவர் ஆயத்தப்பட்டு விட்டார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஒரு சபையை. இங்கே அநேக மக்களை உருவாக்கி அவர்களுக்கு மேய்ப்பராக காவலாளியாக இருந்து இயேசுவின் வருகை மற்றும் இந்த பணியை சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அவர்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சபையாராக ஊழியக்காரர்களாக ஜெபித்தோம். எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் சுகமாக்கி நிற்க வச்சு நடக்க வச்சு இன்னைக்கு வந்து பாட வச்சு சங்கீதம் வாசிக்க வச்சிருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் வாழ வேண்டும், சிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு சால்வையை கொடுத்து முடிக்கி நம்முடைய சென்டர் ஆஃப் காட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய ஸ்தோத்திரம் நிர்வாக குழு தலைவர் ஸ்தோத்திரம் பாஸ்டர் விக்டர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு சால்வை கொடுத்து கனப்படுத்துவாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி தொடர்ந்து தீர்க்காயசாய் ஆசீர்வதிக்கணும். மூன்றாம் சந்ததி நான்காம் சந்ததியினருக்கும் ஆசீர்வதிக்கிறோம். தன்னுடைய ஆசீர்வாதம் நாம் பயப்படுவதாக. புதிய வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அது செம்மறியா மூடி இருவது. அதே வார்த்தையை ஆண்டவர் நீங்க வெளிப்படுத்த இருக்கிறார். அதாவது வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி ஏற்கனவே நான் பேனராக போட்டுட்டேன். அது என்ன போட்டுக்கிறேன்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே வசனம் அதே வசனத்தை மிக விளக்கமாக ஆண்டவருடைய கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். இந்த வசனத்தை தான் இந்த புது வருஷத்துல எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் 54:10 ஏசாயால மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலை பெயரலாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமல் உண்மையில் மனதுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி. அவர் வந்திருக்கிறாரு, அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அந்த ஐயா வீரமணி அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிஷப்புடைய மனைவி பிஷப், அவரும் பிஷப் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு காணிக்கை நேரம் நாம் கர்த்தருக்காக நாம் காணிக்கை கொடுப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். Yeah.
தேவனின் வாக்கு குறியிட மாட்டோம் குறியிட மாட்டோம் தேவனின் வாக்கு ஆனந்த துணி ஒழிக்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொழிக்கும் விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, நாள் முழுவதும் என்னுடைய நடத்தின ராஜா, என்னுடைய எண்ணங்கள் வேறவாக இருந்தது. நாங்கள் இந்த தினத்தில் வரும்பொழுது என்னுடைய எண்ணங்கள் வேற ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் ஊழியக்காரர்களை எங்கள் மக்களிடையே காண்பித்து உள்ளங்கள் தோற்று போயிருக்கிறது. நாங்கள் ஒரு சில நேரங்களில் கிறிஸ்துமஸ் விழாவின் பொழுது நாங்கள் நிறைய மக்களை நாங்கள் சந்தித்தோம், ஜபித்தோம். இந்த தெருவில் இருக்கிற பல குடும்பங்களை நாங்கள் சந்தித்தோம். பல தீரைகளோடு கலந்து கொண்டாடமான ஆட்களோ மிகவும் குறைவாக ஆண்டவரே ஒரு சபைக்கு இந்த இருந்தாலும் கூட இந்த ஊழியக்காரர்களை கொண்டு மனதை திருப்படுத்துகிறாங்க. நல்ல காரியங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீர் செய்த செயல்களை எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறாங்க. அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஊழிய கூடுகைகளை நடத்த வேண்டும், நடத்தி ஆண்டவரை அற்புதங்களை இந்த இடத்துல உங்களுடைய நாமத்தின் பெயரில் நாங்கள் செய்ய வேண்டும். எங்களின் மூலமாக ஆண்டவரே அவர்கள் பயன்பெற வேண்டும். உங்களுடைய நாமம் இந்த இடத்துல பிரசித்தி பெற வேண்டும். அவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். நன்மைகளை நாங்கள் அவர்களுக்கு பெற்று தர வேண்டும் என்ற காரியங்களை எங்களுக்கு உள்ளத்திலே ஆண்டவரை சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வாக்குத்த வசனங்களாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்றார்கள். நீ எங்களிடத்துல பேசியிருக்கிறீர்கள். ஆட்கள் நாங்கள் குறைவாக இருந்தாலும் ஒரே மனதுடன் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய காரியங்களை நீ வாழ்க்கை செய்து தருகிறேன். கொடுத்த நாளுக்காக நன்றி, கொடுத்த தாசர்களுக்காக நன்றி, போதகர்களுக்காக நன்றி ஆண்டவரே. போதகர்களுக்காக நன்றி. எல்லாரையும் கருணம் படைக்கிறேன். அவருடைய எண்ணத்தையும் வாஞ்சியும் நீர் அறிந்திருக்கிறேன். அவருடைய ஊழிய ஓட்டங்களை நீர் அறிந்திருக்கிறேன். அவர்களுடைய அலட்சியங்களை நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர் அவர் செய்கிற செயலை மாத்திரமே அவர்கள் எல்லாரும் மற்றவங்க பார்ப்பார்கள். ஆனால் தேவனே, நீர் அவர்கள் அலைகின்ற அலைச்சலை நீர் பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு மூலையிலிருந்து மறு மூலைக்கு ஆண்டவர் எத்தனையோ கிலோமீட்டர் அலைந்து திரிந்து உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை பறைசாற்றி கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை உலகெங்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த அலைச்சலை நீர் அறிந்திருக்கிறேன். அவர் படும் பிரயாசத்தை நீர் அறிந்திருக்கிறேன். அவருடைய கண்ணீரை ஆண்டவரை துணிப்பிலே வைத்திருக்கிறேன். எல்லா கண்ணீருக்கும் நீர் பதிலளிப்பீர் ஆண்டவரே. உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைத்திருக்கிறேன். நாங்கள் வரும்பொழுது ஆண்டவரே ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வந்தோம். ஆனால் இப்பொழுது அனைத்திற்கும் மேலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய மேன்மையை அது காட்டிக் கொண்டிருக்கிறது தகப்பனே. அதே போல ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை இந்த ஜீசஸ் பிளெஸிங் திருச்சபையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நடுவிறப்பட்டிலே இருக்கிற இந்த இயேசுவின் ஆசீர்வாத திருச்சபையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாமும் ருசி பார்க்க வேண்டும். விடுதலை ஒரு சபையாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஒரு சபையாய் இருக்க வேண்டும். அற்புதத்தின் சபையாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. போதகர் மார்களானவரை சுவிசேஷ ஊழியர்கள் செய்கின்ற ஒரு போதகர் மார்களின் ஒரு கூட்டமாய் இருக்க வேண்டும். அநேகர்களை நாங்கள் சீஷர் ஆக்கி பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவரை ஊழியர்கள் எடுத்து நாங்கள் செய்ய வேண்டும். அனைவரையும் தாழ்த்தி கருத்து நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தினேன். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சில பேர் ஆண்டவரை அறிமுகப்படுத்தினேன். அதற்காக உங்களை நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சில காரியங்களை ஆண்டவரே நாங்கள் அனுபவித்தோம். சில வேதனைகளை நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் ஆண்டவரே நாங்கள் தண்ணீர்களை கடந்து வந்தோம். இனிமேல் எங்களுக்கு செழிப்பு என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களுக்கு இனிமேல் செழிப்பு. எங்களுடைய வேலை வந்ததை நாங்கள் எழுந்து பிரகாசிக்க போகிறோம். வருகிற ஆண்டுகளிலே ஆண்டவரே அநேக மக்களை சந்தித்து இந்த சபையை நாங்கள்
நாங்கள் விருத்தி செய்ய போகிறோம். உங்களுடைய தாளந்துகளின் தயவுகளின் கிருபைகளும் எதிர்பார்க்கிறோம். அனைவற்றையும் அந்த கருத்தில் ஒப்படைக்கும் நாள் தொகையை பரீட்சை மூலம் செலுத்துகிறோம். ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுத்த காணிக்கைக்கு நன்றி. ஸ்தோத்திரம். 11:24 வாரி இணைத்து விருத்தி அடைவான் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவான் உண்டு என்று சொல்லுகிறது. 2 Corinthians 9:7-11 வரை உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் விதையை நமக்கு விதைக்கு கொடுத்து அதை வளரச் செய்து அந்த நீரின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறது. ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்து காணிக்கைக்காக ஆசீர்வாதம். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை இட கடவுள் என்பது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வந்த அனைவரோடும் வராத மக்களோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.